ஈப்போ செம்மோரில் தங்க வீடில்லாமல் வயதான ஒரு இந்திய தம்பதி காருக்குள் தங்கியிருப்பதாக வணக்கம் மலேசியா வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக அதற்கு ஒரு தற்காலிக தீர்வு பிறந்துள்ளது. செய்தியை பார்த்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தொகுதியான தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மூத்த சிறப்பு அதிகாரி சுரேஷ் குமாரும் அவரின் குழுவினரும் உடனடியாக சம்பவம் இடம் விரைந்தனர். இருவரையும் அங்கிருந்து கூட்டிச் சென்று தஞ்சோங் ரம்புத்தான் சமயபுர மகா மாரியம்மன் கோவிலில் தற்காலிக தங்க வைத்துள்ளனர். பசியில் இருந்தவர்களுக்கு உண்ண உணவுகள் கொடுக்கப்பட்ட நிலையில் 2 சிறு நீரகங்களும் செயலிழந்த கணவர் இன்று டயாலிசிஸ் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்படுவதாக சுரேஷ்குமார் தெரிவித்தார். பிள்ளைகள் இல்லாத இத்தம்பதிக்கு உரிய உதவிகள் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளியான 55 வயது செல்வம் முனியாண்டி, அவரின் 56 வயது மனைவி லட்சுமி நாராயணன் இருவரும் 2 வாரங்களாக செம்மோர் பாக் தாமான் எம்மாஸ் அருகே காருக்குள்ளேயே தங்கி வருவோர் போவோரின் உதவியில் நாட்களை கடத்தி வருவதாக நேற்று வணக்க மலேசியா செய்தி வெளியிட்டிருந்தது. பாதுகாப்பில்லாமல் இருப்பதால் தங்குவதற்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து தருமாறு அத்தம்பதியர் கோரிக்கை விடுத்திருந்தனர். செய்தி வைரலாகி நேற்று அவர்களுக்கு தற்காலிக தீர்வும் ஏற்பட்டுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.